ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நானும் கேமரா ஆங்கிளில் அந்த பக்கம் பார்த்தேன், இந்த பக்கம் பார்த்தேன். என்னால் என்னால் இன்ட்ரோவே கொடுக்க முடியல. அந்த கண்டினியூவாக பேசுறது சத்தியமாக எனக்கு வரல. ஸோ ஃப்யூச்சரில் வேணால் இன்ட்ரோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். Hi, Elevi. So face lata. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங்க்கு வந்து ஒரு சூப்பரான சப்பாத்தி வித் ஒரு யம்மியான கிரேவி செய்ய போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் இவங்க கூட நான் விளாண்டுட்ருக்கேன். ஸோ அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க நீங்கள். And I thought in Giant there's lots of toys and bikes and clothes, and I see this snail art, and I bought it. So I paint my nails. Then now I just next one. On the barrel. Three kinds of glitter. Which one do you want to make? Is it a matching? Wait. Matching. So this is a matching glitter for this one. So I'm gonna use this. Now just take some nail glitter and put it on top of the nail polish when it's dry. Now dry it again. When it is finished, it can crystal on the light. Can't like that. So we take a tattoo. Which one do you want? First one. The first one, the flower? Yes. The flower is this only for this one. Okay. Yeah. Now I'm gonna put to my baby sister. Bye. Hi. Abby, bye. Bye. Wow, glitter. High five. Glitter girl. High five. Abby, high five. Glitter girl. High five. High five. High five. High five. Video cut mas. High five. Video cut mas. அம்மா. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சுகர் வந்து அந்த சப்பாத்திக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வெறும் சப்பாத்தி சாப்பிடும்போதே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம பால் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அந்த பால் வந்து ஒரு ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு 1/4 கப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இது சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆக்குறதுக்கும் கூடவே வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம எப்படியும் வந்து சப்பாத்தி மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அது மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மக்கானா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லோட்டஸ் சீட்ஸு. இதில் வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கப் அளவு நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து 1 கப்பு தான் இருந்தது. இதை சேர்த்து அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆக நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அந்த அளவுக்கு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து தனியாக வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். இல்லை ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூட வந்து 2 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை தான் சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி மிக்சியில் போட்டிருக்கேன். அதாவது இது நான் தக்காளி பியூரி பண்ணணும். தக்காளி கூடவே நம்ம ஒரு 4, 5 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஹாட் வாட்டரில் ஊற வைக்கும்போது அது வந்து தக்காளியோடு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அரைக்கும். அதனால் நல்லா வந்து க்ரீமியான பேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன்.
1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். அந்த ஆனியன் பேஸ்ட் கூடவே இந்த மசாலா பொருளும் சேர்த்து நல்லா வந்து வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆனியன் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த தக்காளி பியூரி வந்து சேர்த்துக்கலாம். அந்த 2 தக்காளி அப்புறம் வந்து ஊற வச்சிருக்கிற அந்த கேஷ்யூஸ்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு. ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த அந்த நல்லா வந்து அந்த மசாலா பொருட்களோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இந்த பால் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா குழந்தைக்கு வந்து சப்பாத்திக்கு பால் வந்து ஊற்றி கொடுப்பாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழந்தைக்கு அந்த கிரேவி கொடுக்க முடியாது, அதனால் வந்து பால் தான் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து இந்த பால் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி வந்து இந்த பால் வந்து கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நீரில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த ஆயிலெலாம் விட்டு சூப்பராக வந்து அந்த மசாலா குக் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வந்து நீங்கள் ஆயிலே அந்த மசாலா குக் பண்ணும்போது உங்களோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஒரு மீடியம் செமி கிரேவி மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்க போகிறேன். அதனால் வந்து தண்ணியோட அளவு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். அப்போனா தான் உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல்லாம் போகும். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் மில்க் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம க்ரீமி டெக்ஸ்சர்ஸ் வர்றதுக்காக நீங்கள் ஹெவி க்ரீம் வந்து அதை சேர்த்துக்கலாம். வந்து நீங்கள் மில்க் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்க் தான் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து அந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த லோட்டஸ் சீட்ஸை வந்து அந்த மக்கானாவை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த கிரேவியில் வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்லா வந்து சாகி ஆகிடும். உங்களுக்கு இந்த சோயா பீன் வந்து எப்படி இருக்கும், அந்த சாஃப்டாக இருக்கும், அது மாதிரி இருக்கும். அந்த சப்பாத்தி கூட பூரி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நல்லா வந்து எண்ணெய் விட்டு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மக்கானா கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.